தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. தொடர் மழையால் குளிர்ச்சியான காலநிலை. தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தமிழகத்தில் நாளை 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் என்று கணிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதல்வர் விஜய். தமிழக விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாக தீர்மானம். கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. மேகதாது அணைக்கான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள குழுமம் பரிசீலிக்கக்கூடாது. கர்நாடக அரசுக்கு எந்தவிதமான அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது எனவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கொள்கை ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் பக்கம் நிற்பது அவசியம். அரசியல் என்பதே மக்களுக்கானதுதான் எனவும் முதல்வர் விஜய் பேச்சு. அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டுல வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை பறிபோக அனுமதிக்க கூடாது. தீர்மானத்தை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு நேரடியாக மத்திய அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. புதிய நடுவர் மன்றம் அமைக்க நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. தனது கோரிக்கையையும் தமிழக அரசின் தீர்மானத்தில் சேர்க்கவும் வலியுறுத்தல். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்றார் முதல்வர் விஜய்.
காவிரி நதிநீர் தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் தமிழக அரசின் தீர்மானத்தில் சேர்ப்பு. மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டம் தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயல். அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேஷ்குமார் பேச்சு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகும் என்று எடப்பாடி கே பழனிசாமி கவலை. மாதந்தோறும் தமிழகத்திற்கு கர்நாடகா திறக்க வேண்டிய தண்ணீரை கூட போராடியே பெற வேண்டியுள்ளதாகவும் அவையில் பதிவு. மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த நிலையில நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முறையாக திறக்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மாதம் நாம் போராடிதான் கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரவும் நதிகளை இணைக்கவும் சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். மற்ற மாநிலங்களை எதிர்பார்க்காமல் இருக்க நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை நாம் இணைப்போம், எல்லா இடத்துலயும் தூர்வாருவோம். வரப்போகும் மழைக்காலத்திற்குள்ள அந்த நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்யணும். சட்டமேதை அம்பேத்கர் கூறியபடி நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று விசிக சார்பில் வன்னிய அரசு வலியுறுத்தல். காவிரி நீர் பிரச்சினையில் தமிழ்நாட்டின் நியாயத்தை மத்திய அரசு உணர வேண்டும் எனவும் கோரிக்கை. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். மேகதாது அணையால் சாகுபடி பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தட்டுப்பாடும் கடுமையாக ஏற்படும். தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி பேச்சு. குறுவை சாகுபடிக்கு விடக்கூடிய தண்ணி இல்லாததுனால 40 TMC தண்ணிய குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் அந்த மேகதாது அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடித்தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். காவிரி நீர் படுகையில எந்த ஒரு கட்டுமான பணியோ அணைக்கட்டோ கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழுமனதாக வரவேற்கிறது. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு மீது அவமதிப்பு வழக்கு தொடர தமிழக அரசுக்கு ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். காமராஜர் முன்வைத்த திட்டப்படி ராசிமணல் பகுதியில் புதிய அணை கட்ட தமிமுன் அன்சாரி அரசுக்கு கோரிக்கை. கர்நாடகத்தின் முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக தவறான வகையில திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். எனவே இரு மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்கலாமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற
அட்லி படம் போல வெட்டி ஒட்டி உருவாக்கப்பட்டது ஆளுநர் உரை என்று திமுக எம்எல்ஏ சிவசங்கர் விமர்சனம். அட்லிக்கும் சட்டமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. சட்டமன்றத்தில் இயக்குநர் அட்லியை பற்றி பேசும் திமுகவினர் கிட்னியை பற்றி பேச மறுப்பது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கேள்வி. சட்டமன்றத்தில் தாவேக்காவினர் துதிப்பாடல் பாடுவதாக தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விமர்சனம். எல்லா கட்சிகளும் தங்கள் தலைவர்களை துதிப்பாடுவதற்கான இடம் சட்டமன்றம் அல்ல என்றும் குற்றச்சாட்டு. தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சியின் துதிப்பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. மேகதாது விவகாரம் குறித்து ஜென்சி தலைமுறையினருக்கு தெரியவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி வேதனை. கர்நாடக அரசு ரவுடியை போல செயல்படுவதாகவும் விமர்சனம். மேகதாதுல இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தா இந்த ஜென் ஜீன்ஸ் சொல்றானுங்களே, இவங்களுக்கு என்ன சொல்றான், சில பேர் பார்க்கறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போகுது, ஏன் கட்டினா என்ன, அவனுக்கு புரிதல் இல்லை. தாவேக ஆட்சிக்கு ஆதரவளித்தது ஏன் என்று சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் நீண்ட விளக்கம். சிபிஎம் நிலைப்பாட்டை திமுகவினரும் திமுக ஆதரவு அறிவுஜீவிகளும் கடுமையாக விமர்சிப்பதாகவும் காட்டும். சேலம் அருகே நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் நிலையில் விபரீத முடிவு. தேர்வு முறைகேடுகளால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பிரதமர் மோடிக்கு கோரிக்கை. மத்திய அமைச்சர் பிரதானை நீக்க கோரி ஜூன் 20 மீண்டும் போராட்டம் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. உலக நாடுகளுக்கு இடையே இன்று வர்த்தகத்தை விட நம்பிக்கை மிக முக்கியம். இந்தியா உலகளவில் ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக மோடி பதிவு. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதே நம் கூட்டு உறுதிப்பாடு. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி பதிவு. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய்க்கு ராகுல் காந்தி நன்றி. தமிழக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்று உறுதி. நீட் முறைகேடு விவகாரத்தில் டெலிகிராம் செயலி மீதான மத்திய அரசின் தடை சரியானதே. மத்திய அரசுக்கு எதிராக டெலிகிராம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். ஆண்டில் புஷ்பா பட சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கு. ஜூன் 22 அன்று ஆஜராக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் சம்மன். இமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. சீரமைப்பு பணிகளுக்காக தல்லி சஞ்சோலி சாலை மூடல். குஜராத் மாநிலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதுபானங்கள், புல்டோசர், ரோட் ரோலர் வாகனங்கள் ஏற்றி அழிப்பு. சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் நடவடிக்கை.
பங்குச்சந்தையில் சரிவு. சென்செக்ஸ் 607 புள்ளிகள், நிப்டி 155 புள்ளிகள் வீழ்ச்சி. ஐடி பங்குகள் சரிவு. அன்னைய முதலீடுகள் வெளியேற்றத்தால் வீழ்ச்சியடைந்த பங்குச்சந்தை. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் நடுவே லெபனான் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதல், 16 பேர் உயிரிழப்பு. ஹிஸ்புல்லாவை ஒழிக்கும் வரையில் லெபனானில் இருந்து வெளியேறப் போவதில்லை எனவும் இஸ்ரேல் திட்டவட்டம். சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்த அமல் பேச்சுவார்த்தை திடீர் நிறுத்தம். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸின் சுவிட்சர்லாந்து பயணம் ரத்து. பொருளாதார நெருக்கடி காரணமாக அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள ட்ரம்ப் தவித்ததாக ஈரான் உயர் தலைவர் முஜ்தபா கமேனி கருத்து. அமெரிக்கா அதிகபட்ச கோரிக்கை வைத்தால் நிராகரிப்போம் எனவும் திட்டவட்டம். 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த முற்றிலும் தடை விதித்தது ஐக்கிய அரபு அமீரகம். 15 16 வயதுடையோர் கடுமையான கண்காணிப்புடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதி. தைவானின் நியூ தைபே நகரில் கோலாகலமாக நடைபெற்ற டிராகன் படகு திருவிழா. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சீன மாவீரனை நினைவுகூரும் பாரம்பரிய படகு போட்டி. உலகக்கோப்பை கால்பந்தில் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது மெக்சிகோ. தென்கொரிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 1 கோல் அடித்து வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்தில் வரலாற்று வெற்றியை ஈட்டிய கனடா அணி கத்தார் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 கோல்கள் அடித்து அசத்தல் வெற்றி.